ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒவ்வொரு லெசனாக பாக்ஸ் டாபிக் மட்டும் நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு வரிசையில் நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், அதாவது இந்த யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற லெசனுக்கான பாக்ஸ் டாபிக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய டிட் யூ நோ சீரீஸில் 5வது வீடியோ. சரிங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி 4 லெசனுக்கான வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 4 லெசன் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு ஆர்டராக வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 பை 1 எல்லா லெசனும் வந்து ஆர்டராக இருக்கும். ஸோ அதே ஆர்டரில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? இது வந்து லெசன் 5. ஓகேவாப்பா? ஸோ இதில் வந்து நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், ஏன்னா வந்து 2 பேருமே கேட்டிருந்தீங்க, சார் எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் வேணும், தமிழ் மீடியம் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு தனித்தனியாக கேட்டிருந்தீங்க. நம்ம நடத்தும் போதே வந்து ஒன்றா நடத்திட்டு பிடிஎஃப்பும் வந்து அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிட்டோம். சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கும் வந்து ஈஸியாக புரியும். நீங்கள் தமிழில் படிக்கிறவங்களா இருந்தாலும் இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க, இங்கிலீஷில் படிக்கிறவங்களா இருந்தாலும் தமிழ் வேர்ட்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு தமிழ் வார்த்தைகளில் ஏதாவது குழப்பம் இருந்தாலும் டக்குன்னு இங்கிலீஷ் வேர்டு வந்து ஞாபகம் வரலாம். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்க, ஆனால் தமிழ் வேர்டை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சான்சஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்படி ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக வந்து பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு 3 ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க. அப்பதான் உங்களை மாதிரி நீட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து உங்களுக்கு வரும். நீங்க உங்களுடைய வீடியோஸை டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை வந்து முழுமையாக செய்யணும். சரிங்களா? அப்பனா தான் அந்த விஷயம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ அரைகுறையாக பார்க்குறது, பாதி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வந்து ஆகாது. சரிங்களா? கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். சரிங்களா? அந்த பிடிஎஃபை வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுக்கிறேன்னு கவனிக்காமல் விட வேணாம். ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க. இந்த இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சூரிய குடும்பத்தை பற்றியும் நம்மளுடைய பேரண்டம், அதாவது யூனிவர்ஸ் வந்து எப்படி இருக்குது, சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குது, என்னென்ன கோள்கள் இருக்குது, என்னென்ன துணைக்கோள்கள் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான லெசன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இதில் உள்ள பாக்ஸ் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஜென்ரலான கொஷின்ஸ் வந்து உள்ளே இருக்கும். சரிங்களா? 1 பை 1 பார்க்கலாம். மொத்தம் வந்து இதில் ஒரு 13 பாக்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 1 பை 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவனமாக வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல், அதாவது காஸ்மாலஜி அப்படிங்கிறது தான் பெயர். சரிங்களா? இந்த காஸ்மாலஜி அப்படிங்கிற பெயர் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, காஸ்மோஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட். சரிங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. த ஸ்டடி ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. சரிங்களா? த டேர்ம் காஸ்மோஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கிரீக் வேர்ட் காஸ்மோஸ். ஓகேவா? ஸோ இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் இந்த காஸ்மாலஜி அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது அந்த கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சுங்கிறத விட இந்த பிரபஞ்சவியல், பேரண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பிற்கு பெயர் வந்து பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தின் வந்து படிநிலை, அதாவது யூனிவர்ஸ் வந்து எப்படி அடுக்குகளா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேரண்டம். சரிங்களா? அதான் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேலக்ஸி. கேலக்ஸினா என்னதுப்பா? விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நட்சத்திரங்களா கூடி இருக்கும் தெரியுமா? அதான் வந்து கேலக்ஸி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் சூரிய குடும்பங்கள் இருக்கும். சரிங்களா? அதாவது சோலார் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளானட்ஸும் இருக்கும். இப்ப நம்ம பூமி எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் பூமி கோள்கள் வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் துணைக்கோள்கள் இருக்கும். நிலா, இந்த மாதிரியான துணைக்கோள்கள் வந்து இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு பிளானட்ஸுக்குமான துணைக்கோள்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதான் வந்து நம்ம சேட்டிலைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது 3வது பாக்ஸ் பாருங்க. ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். சரிங்களா? அதாவது ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஓகேவா? எ லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை லைட் இன் எ இயர். சரிங்களா? அதாவது ஒரு லைட், ஒரு டார்ச் வந்து நம்ம அடிக்கிறோம்.
அது வந்து எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ வேகமா வந்து டிராவல் பண்ணும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து வேகமா டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து லைட் இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒளி ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஒளியினுடைய திசை வேகம் என்னன்னா வெலாசிட்டி. ஓகேவா? டிராவல் அட் த வெலாசிட்டி ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். சரிங்களாப்பா? ஸோ ஒலினா 2 ஒலி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லைட்ட பத்தி குடுத்துருக்காங்க. அடுத்து சவுண்ட பத்தி குடுத்துருக்காங்க பாருங்க. 2வது லைன் பாருங்க. ஒலியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். சரிங்களா? இந்த ஒலி வேற. 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. இந்த ஒலி வந்து லைட். ஓகேவா? இந்த ஒலி வந்து சவுண்ட். ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியும் பாருங்க. லைட் டிராவல்ஸ் அட் த வெலாசிட்டி ஆஃப் 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து லைட் வந்து டிராவல் பண்ணுமாம். சரிங்களா? அதுவே சவுண்ட் சத்தம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சத்தம் வந்து எவ்வளோ வேகத்தில டிராவல் பண்ணும்னா, 330 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில வந்து டிராவல் பண்ணும். சரிங்களா? ஸோ இது 2யும் வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த இடத்துல ரொம்ப கவனம். இந்த ஒலிக்கு வேற, இந்த ஒலி வேற. சரிங்களா? 2யும் வந்து கரெக்ட்டா பிரிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட். ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. அடுத்தது பாருங்க. 4த் பாக்ஸ். கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப் பெரியதாகும். சரிங்களா? அதாவது 1.3 மில்லியன் எர்த்ஸ் கேன் ஃபிட் இன்சைட் த சன். இமேஜின் ஹவ் பிக் த சன் இஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது 1.3 மில்லியன் பூமி. அதாவது நம்ம பூமி மொத்த பூமி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி 1.3 மில்லியன் பூமிகள சூரியனுக்குள்ள நம்மளால அடக்க முடியுமா? அந்த அளவுக்கு சூரியன் மிக பெரியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு பூமி நம்ம இருக்கோம்ப்பா. இதே மாரி 1.3 மில்லியன்னா என்ன? 1 மில்லியன்னா 10,00,000. அப்போ 1.3 மில்லியன்னா 13,00,000. சரிங்களா? 13,00,000 பூமி, 13,00,000 எர்த் இருக்குல்ல, 13,00,000 எர்த்த ஒண்ணா சேர்த்தோம் அப்படின்னா, அதுதான் சூரியனோட அளவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, சூரியன் வந்து எவ்வளோ பெரியது அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் வந்து சின்னமா தெரியலாம். ஆனா வந்து சூரியன் வந்து நம்மள விட மிகப்பெரியது. சரிங்களா? சூரியன் தான். அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸ் பாருங்க. பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களைப் பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக சிறுபானாற்றுப் படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம். ஓகேவா? அதாவது இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பண்டைய தமிழர்கள் வந்து சூரியனை பத்தியும் கோள்களை பத்தியும் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ஸோ ஆன்ஷியன்ட் தமிழ்ஸ் நியூ தட் த பிளானட்ஸ் ரிவால்வ்டு அரவுண்ட் த சன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் தமிழ் லிட்ரேச்சர் சிறுபானாற்றுப் படை த லைன் வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு மென்ஷன்ஸ் தட் த சன் இஸ் சரவுண்டட் பை பிளானட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த வரி வந்து என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா, எல்லா பிளானட்ஸும் எல்லா கோள்களும் சூரியனை சுத்தி தான் இருக்கு. சன்னை சுத்தி தான் வந்து இருக்கு. சன்னை வந்து சுத்தி வருது. எல்லா கோள்களும் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிறத அன்னைக்கே சிறுபானாற்றுப் படையில அந்த காலத்திலேயே நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும்னா, இந்த வரி சரிங்களா? இந்த வரி வந்து எதுல வருது? சிறுபானாற்றுப் படையில வருது. சரிங்களா? இத கேள்வியா கேட்கலாம். இந்த வரிய குடுத்து, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது. கோள்களின் வரிசையை நினைவிற்கு கொள்ள நிமோனிக்ஸ். சரிங்களா? அதாவது என்னென்ன கோள்கள் இருக்கு? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, சரிங்களா? இந்த மாரி ஒவ்வொரு கோள்களுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இத வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? யுரேனியம், யுரேனஸ், அதுக்கப்புறம் நெப்டியூன் இப்படிங்கிற மாரி ஒவ்வொரு வேர்ட் அதே மாரி இங்கிலீஷ்லயும் குடுத்துருப்பாங்க பாருங்க. எம்னா மார்ஸு, வீனா வீனஸ், ஈனா வந்து எர்த்து, அதுக்கப்புறம் வந்து மெர்க்குரி, அப்புறம் ஜூபிட்டர், அப்புறம் சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ஓகேவா? ஸோ இந்த லைன வந்து அப்படியே படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படிங்கிறத தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த எர்த்தின் அந்த நம்மளுடைய பிளானட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சோலார் சிஸ்டம்ல அந்த பிளானட்ஸினுடைய ஆர்டர். ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகுமா. சரிங்களா? அதாவது சூரியனுக்கும் நம்மளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 150 மில்லியன். சரிங்களா? 1 மில்லியன்னா எவ்வளோப்பா? 10,00,000. அப்ப 150 இன்டூ 10,00,000. இத வந்து இன்டூ பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய நம்பர் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தூரம் ஆகும். நம்ம சூரியன் வந்து இங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கான டிஸ்டன்ஸ் பூமி வந்து இங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ வந்து
நம்ம போய் சேரணும் அப்படின்னா 800 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ராக்கெட் வந்து போகுது. சரிங்களா? ஸோ 800 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ராக்கெட் போச்சு அப்படின்னா, அந்த ராக்கெட்டு சூரியன போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 21 ஆண்டுகள் வந்து ஆகும். ஓகேவா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர். எ ஃப்ளைட் ஃப்ளையிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 800 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஃப்ரம் த எர்த் வுட் டேக் 21 இயர்ஸ் டு ரீச் சன். ஓகேவா? 21 வருடங்கள் ஆகும் நம்மளுக்கு சூரியனை போய் சேரணும் அப்படின்னா. அவ்வளோ தூரத்துல இருக்கு. அவ்வளோ தூரத்துல இருந்தும் நம்மளுக்கு வெயில் வந்து எவ்வளோ பக்கத்துல இருக்கிற மாரி தெரியுது. அதான். ஸோ அடுத்தது பாருங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது இஸ்ரோ இருக்குல்லப்பா, இந்தியன் சயின்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்கு 24/9/2014 அன்று மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, யுஎஸ்ஏ, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனாவது இடம்ப்பா? 4த் பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ எதுவும் அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அப்டேட் பண்றேன். ஓகேவாப்பா? ஸோ இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன் 24th செப்டம்பர் 2014 மங்கள்யான், அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், மாம் அப்படிங்கிற மிஷன் வந்து லான்ச்டு பை தி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இஸ்ரோ வந்து ரிசர்ச் அதாவது லான்ச் பண்றாங்க. ரிசர்ச் த ஆர்பிட் ஆஃப் மார்ஸ் டு அனலைஸ் இட்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் டோப்போகிராஃபி. ஓகேவா? செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளில், அதாவது செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் அப்புறம் தரைப்பகுதியை, சரிங்களா? அதை தான் வந்து அட்மாஸ்பியரையும் வந்து டோப்போகிராஃபியும் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக, அனலைஸ் பண்றதுக்காக இஸ்ரோல இருந்து இந்த மங்கள்யான் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து அனுப்புறாங்க. இஸ்ரோ ஹாஸ் நவ் பிகம் தி 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மார்ஸ் ஆஃப்டர் தி சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், நாசா, அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ்ல. நம்ம வந்து இப்போ 4th பிளேஸ்ல வந்து ஆட் ஆகியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அப்டேட்டட் என்னன்னு தெரியல. நம்மளுக்கு புக்கில் அப்டேட்டடாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இப்போதைக்கு எதுவும் அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவாப்பா? ஸோ அடுத்த பாக்ஸ் பாருங்க. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ப்பா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. ஓகேவா? இதுக்கான ஒரு டேட் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கு. இந்த டேட் வந்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து இந்த ஒரு கொஷின். 2008ஆம் ஆண்டு சந்திராயன் 1 அப்படிங்கிறத நம்ம நிலவுக்கு வந்து அனுப்பியிருப்போம். ஸோ அந்த டேட் என்ன? 2008ல் நம்ம எந்த டேட்டில் வந்து நம்ம அனுப்பினோம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்லேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. இஸ்ரோ லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷன் சந்திராயன் 1 இன் 2008. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. த வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் ரொட்டேஷன் வேரிஸ் ஃப்ரம் 1670 கிலோமீட்டர் பெர் ஹவர் அட் தி ஈக்குவேட்டர் டு 845 கிலோமீட்டர் பெர் ஹவர் அட் 60 டிகிரி நார்த் அண்ட் எஸ் லேட்டிடியூட்ஸ் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸ். ஓகேவா? அதான் வந்து சவுத் லேட்டிடியூட்ஸ் அண்ட் 0 அட் தி போல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும் இருக்கும். சரிங்களா? அதாவது புவியினுடைய சுழலும் வேகம் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில், அதாவது நடு பகுதியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1670 கிலோமீட்டர் பெர் மணி அளவில் வந்து இருக்குமா. 60 டிகிரி வந்து வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும், துருவ பகுதியில் சுழலும் வேகம் வந்து 0வாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவாப்பா? ஸோ இந்த அளவுக்கு டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. முக்கியமானது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். சரிங்களா? இதுதான் வந்து நள்ளிரவு சூரியன் சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு பேர் வந்து மிட் நைட் சன்னு வந்து சொல்லுவாங்கப்பா. இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஃபினாமினன் தட் அக்யூஸ் இன் தி சம்மர் மந்த்ஸ் இன் பிளேஸ் நார்த் ஆஃப் தி ஆர்க்டிக் சர்க்கிள். ஆர்க்டிக் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நார்த் பகுதியில், அதுக்கப்புறம் இல்லைனா சவுத் ஆஃப் தி அண்டார்டிக் சர்க்கிள். அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் வந்து when the sun remains over a 24 hours, அன்னைக்கு நாள் முழுக்க சூரியன் வந்து நம்ம வந்து தெரியும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து நள்ளிரவு சூரியன், த மிட் நைட் சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? ஸோ அடுத்த பாக்ஸ் பாருங்க. சூரிய அண்மை புள்ளி, அதாவது பெரிஹீலியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரிய தொலைதூர புள்ளி அஃபீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். சரிங்களா? ஸோ ப்ரொனவுன்சியேஷன் எதுவும் தப்பா இருந்துச்சுன்னா
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெர்ஹீலியன் அப்படிங்கிறது இஸ் த எர்த்ஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன். சரிங்களா? அதாவது இப்ப நடுவுல சூரியன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம்ப்பா. சரிங்களா? இந்த சூரியன இப்ப இதுதான் வந்து சூரியன். சரிங்களா? இப்ப இந்த சூரியன மத்த கோள்கள் எல்லாம் இப்படி கரெக்ட்டா ரவுண்டா சுத்தாது. சரிங்களா? ஸோ இப்படி ரவுண்டா சுத்தாது. இது வந்து எப்படின்னா ஓவல் மாதிரி சுத்தும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சுத்தும். இப்ப இந்த மாதிரி சுத்தும்போது, இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல பூமி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல பூமி இருக்கு. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல பூமி இருக்கு. இப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்க. இவ்வளோ இருக்கா? இதனுடைய டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் இருக்கா? இப்ப இதுவே இந்த இடத்துல பூமி இருக்கு. இப்ப இதோட டிஸ்டன்ஸ் பாருங்க. ஷார்ட்டா இருக்கா? ஸோ இதுக்கு பெயர் தான் வந்து பெர்ஹீலியன். அதாவது மிக அருகில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பெர்ஹீலியன். இதுக்கு பேர் வந்து பெர்ஹீலியன் பாயிண்ட். ஓகேவா? அதாவது பூமி வந்து சூரியனுக்கு கிட்டத்துல வரும்போது, ஓகேவா? அதுதான் வந்து பெர்ஹீலியன் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அஃபிலியன் அப்படிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கிறது. இத தான் வந்து அஃபிலியன் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? தூரமா இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய தூரம் இருக்கு. இங்க வந்து ஷார்ட்டா இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து அர்த்தம். ஓகேவா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க லாஸ்ட் ஒன். மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு பார்த்தீங்களா? அங்கே பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியன் ஓஷன் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்புல பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மன்னார் வளைகுடால உயிர்கோள் பெட்டகம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இம்பார்ட்டனா என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே மக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்ல. மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் 10,500 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு ஷார்ட்டா வந்து நோட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 வேர்டு தான். இந்த 3 வேர்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடணும். சரிங்களா? ஸோ சிம்பிளா எப்படி எழுதணும்னா மன்னார் வளைகுடா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்றேன். சரிங்களா? உயிர்கோள் உயிர் பெட்டகம் உயிர்கோள் பெட்டகம் ஓகேவா? அடுத்தது வந்து 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி ஷார்ட்டா வந்து நோட்ஸ் எடுத்து பழகிக்கோங்க. ஓகேவா? அப்படி அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டா பேராவா எழுதாதீங்க. உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். சரியாப்பா? சரி ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம 5த் லெசனுக்கான பாக்ஸ் டாபிக் முடிச்சுட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸும் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இத ஒவ்வொன்னா பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யாரும் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். நம்ம ஒன் பை ஒன்னா வந்து லெசன வந்து பிளே லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 1 லெசன், 2 லெசன், 3, 4ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து 5த். சரிங்களா? இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா நெறைய பேர் சொன்னீங்க, சார் 6த்ல வந்து நீங்க ஷெட்யூல்ல வந்து ஆர்டரா லைனா குடுத்துருக்கீங்க. 1-4, 5-6, 5, 6, 7, 8, 9 அந்த மாரி வந்து லெசன்ஸ் வந்து குடுத்துருக்கீங்க. எது எதுன்னு கேட்டீங்க. நம்ம அப்படியே ஆர்டரா பார்க்க போறோம். இப்போ ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு 6த்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரில 4 பாடம் இருக்கும். அடுத்து ஜியோகிராஃபில 1 பாடம் இருக்கும். அடுத்து சிவிக்ஸ்ல ஜியோகிராஃபில 2 பாடம் இருக்கும். அப்புறம் சிவிக்ஸ்ல வந்து கடைசியா வந்து ஒரு 2 பாடம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத தான் வந்து நம்ம அப்படியே ஆர்டரா சொல்ட்டோம். பிரிச்சு பிரிச்சு சொல்லாம 1, 2, 3, 4, 5, 6ன்னு அப்படியே ஆர்டரா பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 6த் டேர்ம் 1ல இருக்கக்கூடிய லெசன் எல்லாத்தையும் ஆர்டரா பார்ப்போம். அடுத்து டேர்ம் 2, அடுத்து டேர்ம் 3. ஓகேவா? அடுத்து நம்ம 7த்ல வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. 8த்ல டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர்ல தான் வந்து போக போறோம். சரிங்களா? ஸோ நம்ம பிளே லிஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு போதும். சரிங்களாப்பா? சரி ஓகே. வீடியோ புடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு கமெண்ட்ஸ், உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம வந்து வீடியோ பார்த்து முடிச்சோனே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்து திரும்ப ஒருக்க ரிவைஸ் பண்ணுங்க. அப்பனா தான் இது உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். சரிங்களாப்பா? சரி ஓகே. நம்ம வந்து ரொம்ப நேரத்த எடுத்துக்க வேணாம். மீண்டும் உங்கள இன்னொரு ஒரு அடுத்த வீடியோல நல்ல ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூப்பா. நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.